எமது கட்சியான புரட்சிகர மக்கள் சக்தி 2020ஆம் ஆண்டளவில் ஆரம்பித்த போது கட்சியின் பெயர் சந்திரசேகரன் மக்கள் முன்னணி என பெயர் சூட்டப்பட்டிருந்தது. 1981ஆம் ஆண்டு முதலாம் இலக்க பாராளுமன்ற சட்டத்திற்கு அமைவாக எமது பெயர் சந்திரசேகரன் மக்கள் முன்னணி எனும் பெயரில் இருந்து புரட்சிகர மக்கள் சக்தி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. எமது புரட்சிகர மக்கள் சக்தி 2026ஆம் ஆண்டு தேர்தல் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக பிரகடனப்படுத்தப்படுகிறது. எங்களுடைய கட்சியின் பெயர் புரட்சிகர மக்கள் சக்தி, ஆங்கிலத்தில் ரெவல்யூஷனரி பீப்பிள்ஸ் பவர், சிங்கள மொழியில் விப்ளவவாதி ஜனதா பலய. அதே போன்று எங்களுடைய கட்சியின் சின்னம் கைக்கோடாரி. அதே போன்று எங்களுடைய கட்சி கொடியின் நிறம் சிவப்பு, வெள்ளை, கருப்பு. இலங்கை வரலாற்றில் பெண் தலைமைத்துவத்தில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது கட்சி மலையக கட்சி இந்த புரட்சிகர மக்கள் சக்தி. ஒரு சட்டத்தரணியாக, ஒரு பெண்ணாக, மலையக பெண்ணாக எனக்கும் இந்த கட்சி அங்கீகரிக்கப்பட்டது எங்களுடைய மலையக பெண்களுக்கும் ஒரு பெரும் பெருமையாக இருக்கும் என நினைக்கிறேன். மலையக வரலாற்றில் அமரர் சந்திரசேகரன் அவர்களுடைய கொள்கை அடிப்படையிலான அரசியலில் அடுத்தபடியாக இந்த அனுஷா சந்திரசேகரனுக்கு தேர்தல் ஆணைக்குழு கொடுத்திருக்கும் இந்த அங்கீகாரம் என்னை போல சுயேட்சையாக, சுயாதீனமாக, நேர்மையாக இயங்க நினைக்கும் அனைத்து இளைஞர்களுக்கும், அதே போன்று அடுத்த தலைமுறைக்கும் இது ஒரு பெரும் வாய்ப்பாக அமையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. தவிர்க்க முடியாத காரணத்தினால் எங்களுடைய கட்சி புரட்சிகர மக்கள் சக்தி இதுவரை காலமும் நுவரெலியா மாவட்டத்தில் மட்டுமே இயங்கிக் கொண்டிருந்தது. இனி எதிர்காலத்தில் நாடளாவிய ரீதியில் எங்களுடைய கட்சி இயங்கும் விஸ்தரிக்கின்றோம். ஆர்வமுள்ள, உண்மையான, நேர்மையான, சுயேட்சையாக இயங்கக்கூடிய அனைவரையும் இணைத்துக் கொண்டு ஒன்றாக பயணிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். அனைவரையும் எம்முடன் இணையுமாறு இத்தால் அழைக்கின்றோம். தலவாக்கலை மண்ணிலிருந்து இரண்டாவது கட்சியாக இந்த புரட்சிகர மக்கள் சக்தி உருவாகி இருக்கிறது. தலவாக்கலை மண்ணில் முதலாவது உதித்த கட்சியான மலையக மக்கள் முன்னணி எனது தந்தை அமரர் சந்திரசேகரன் அவர்களால் உருவாக்கப்பட்டது. அந்த மலையக மக்கள் முன்னணி எனது தந்தை இருக்கும் வரை எவ்வளவு சேவைகள் வழங்கியதோ அதே போன்று புரட்சிகர மக்கள் சக்தியும் மக்களுக்கான சேவைகளை வழங்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் பட தேவையில்லை. இந்த கட்சியில் எந்த ஜாதி சங்கங்களுக்கோ மத சங்கங்களுக்கோ இடமில்லை. ஏழை, பணக்காரன், வியாபாரன் என்ற எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை. அனைவருக்கும் சம உரிமை உண்டு, சம வாய்ப்பும் வழங்கப்படும். இலங்கை வரலாற்றில் ஒரு புதிய சரிதம் படைக்கப் போகும் இந்த புரட்சிகர மக்கள் சக்தியில் இணைந்து நமது சமூகத்தின் நிலையை உயர்த்த நாம் புரட்சிகரமாக இணைய வேண்டும் என்பதனை கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு நான் கூறிக்கொண்டிருக்கும் போது பலருக்கு பல தெளிவின்மைகள், சந்தேகங்கள் ஏற்படலாம். பல தேர்தல்களில் பல கட்சிகளினூடாகவும் பல சின்னங்களினூடாகவும் நான் போட்டியிட்டு இருக்கிறேன். ஆகவே இது என்ன புதிய கட்சி, புதிய சின்னம் என பலருக்கு பல தெளிவின்மைகள், சந்தேகங்கள் எழலாம். ஆகவே அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அதை சற்று விரிவாக தெளிவுபடுத்த வேண்டும் என எண்ணுகிறேன். 2020ஆம் ஆண்டு சுயேட்சையாக கோடாரி சின்னத்தில் நான் களமிறங்கி இருந்தேன். பாராளுமன்ற தேர்தலில் 17,107 வாக்குகள் எனக்கு அளிக்கப்பட்டிருந்தது. 1000க்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் நான் பின்னடைவை சந்தித்தேன். 2018ஆம் ஆண்டு எனக்கு என்னுடைய தந்தையினாலும் என்னுடைய தந்தையோடு இணைந்து சிறைவாசத்தில் ஈடுபட்டிருந்த அல்லது பெரிய போராட்டங்களுக்கு மத்தியில் உருவாக்கப்பட்ட மலையக மக்கள் முன்னணியினால் எனக்கு ஒரு அதிகாரமற்ற பதவி தரப்பட்டிருந்தது, பிரதி செயலாளர் நாயகம் என்று. எனது தேர்தலுக்கு பிறகு அந்த பிரதி செயலாளர் நாயகம் பதவியும் அடிப்படை உறுப்புரிமையையும் இந்த மலையக மக்கள் முன்னணியிலிருந்து என்னை நீக்கினார்கள்.
அப்போது இருந்த செயலாளர் நாயகம் மறைந்த லாரன்ஸ் அவர்கள் என்னை நீக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். இது அந்த காலத்தில் ஒரு பேசும் பொருளாக இருந்தது. இத்தனை வருடம் கட்சிக்காக நான் உழைத்தேன், நான் போஸ்டர் ஒட்டினேன், எனக்கு தான் பதவி வேண்டும், அடுத்த செயலாளர் நாயகம் நான் தான் கல்விமான், நான் பேராசிரியர், எனக்கு இந்த பதவி வேண்டும் என்று பதவி வெறி பிடித்து அலையும் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஏமாற்றுக்காரர்கள் இருக்கிறார்கள், ஊழல்வாதிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேண்டுமென்றால் இந்த அதிகாரமற்ற பிரதி செயலாளர் பதவி என்பது பெரிதாக இருக்கலாம். அரசியல் தலைவர்கள் தூக்கி போடும் எலும்பு துண்டுகளுக்கு வாளாட்டுபவர்களுக்கு இந்த பதவிகள் பெரிதாக தெரியலாம். ஆனால் 1994ஆம் ஆண்டு இலங்கை அரசியலையே புரட்டி போட்ட உலகறிந்த தலைவர் அமரர் சந்திரசேகரனின் அரசியலை சிறு வயதிலிருந்தே பார்த்து வளர்ந்திருக்கிறேன். அவருடைய உரையை நான் கேட்டிருக்கிறேன், அவருடைய கொள்கைகளை உள்வாங்கி இருக்கிறேன். என்னுடைய நாடி நாளம் முழுவதும் என்னுடைய அப்பா சந்திரசேகரன் அவர்களுடைய புரட்சிகர ரத்தம் ஓடுகிறது. அப்படிப்பட்ட அனுஷா சந்திரசேகரனுக்கு அந்த பதவிகளோ கட்சிகளோ பெரிய விடயமாக தெரியவில்லை. மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கம் மட்டும்தான் இருந்தது. எமது மக்களுக்கு நில உரிமை வேண்டும், எமது மக்கள் கல்வியில் மேம்பட வேண்டும், நாளை பிறக்க போகும் ஒரு பெண் குழந்தைக்கும் ஆண் குழந்தைக்கும் மலையகத்தில் பிறக்க போற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வளமான எதிர்காலத்தை உருவாக்கி தர வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் இருந்ததே தவிர, அதற்காக தான் நான் அரசியலுக்கு 2018ஆம் ஆண்டு வந்தனே தவிர என்னுடைய வருவாயை ஈட்டிக் கொள்வதற்காகவோ என்னுடைய வியாபாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காகவோ நான் வரவில்லை. எனக்கான தொழிலாக சட்டத்தரணி என்ற தொழில் இருக்கிறது. அந்த தொழிலின் மூலமாக நான் வருவாயை ஈட்டிக் கொள்ள முடியும். 1994ஆம் ஆண்டு ஆரம்பித்த எனது தந்தை அமரர் சந்திரசேகரனின் பயணம் 2010ஆம் ஆண்டுடன் முடிவுக்கு வந்தது. அவருடைய மறைவு நடைபெற்றது. ஆனாலும் அந்த குறிப்பிட்ட 16 வருட காலங்களில் தனி வீடமைப்பு திட்டமாக இருக்கட்டும், மின்சார வசதிகளை வழங்குவதாக இருக்கட்டும், கல்வி அபிவிருத்தியாக இருக்கட்டும், விளையாட்டுத்துறை அபிவிருத்தியாக இருக்கட்டும், அனைத்து துறைகளிலும் வளர்ச்சிகளை உருவாக்கி விட்டே அவருடைய மறைவு நிகழ்ந்தது. அவர் மறைந்து 16 வருடங்கள் ஆகின்றது. இந்த 16 வருடங்களில் ஒரு அரசியல் வறட்சியை தான் நான் பார்க்கிறேன். ஒரு சரியான ஒரு தலைமைத்துவம் இருக்கிறதா என்பது ஒரு கேள்வி. பல கட்சிகள் இருக்கிறார்கள், பல அரசியல் தலைமைத்துவங்கள் இருக்கின்றன. ஆனால் தேர்தல் காலங்களில் மட்டும் கூட்டணிகள் உருவாகின்றன. மக்களுக்கான கூட்டணிகளாக தெரியவில்லை. தேர்தல் காலங்களில் வாக்குகளை சேகரிப்பதற்காக மட்டும்தான் இந்த கூட்டணிகள் இருக்கின்றன. அவர்கள் மக்களுக்கான அரசியலை செய்வதாகவும் தெரியவில்லை. தங்களுடைய வியாபாரத்தையும் தங்களுடைய இருப்பை காப்பாற்றிக் கொள்வதற்கான அரசியலை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தலைமைத்துவத்தில் ஒரு வறட்சி, அரசியலில் ஒரு வறட்சி நிலை காணப்படுகிறது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல்கள் நடைபெறுகிறது. அலைகளின் ஏதோ ஒரு அலையின் காரணமாக எமது இளைஞர்கள் அள்ளுண்டு சென்று வாக்குகளை ஏதோ ஒரு கட்சிக்கு செலுத்துகிறார்கள். தேசிய கட்சிகளோடு இணைந்து செயற்படுகிறார்கள். அது ஒரு கேள்விக்குறியாக, எமது இளைஞர்களுக்கான ஒரு கேள்விக்குறியாக, எதிர்கால கேள்விக்குறியாக மாறி போய் நிற்கிறது. இது அவ்வளவுக்கும் காரணம் எமது மலையகத்தில் இருக்கும் அரசியல் வறட்சியும் அரசியல் தலைமைத்துவ வறட்சியும் தான் காரணம். இதையெல்லாம் உள்வாங்கிதான் 10ஓடு 11ஆக இருந்து விடாமல் ஒரு அரசியல் செய்ய வேண்டும். அது பல நூற்றாண்டுகளுக்கு பேசப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தினோடு எமது கட்சியை ஆரம்பித்தேன். போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும். நான் சிறு வயதில் இருந்து பார்த்த எனது தந்தை அமரர் சந்திரசேகரனின் அரசியலை எதிர்கால சந்ததியினரும் பார்க்க வேண்டும். எதிர்கால சந்ததியினரும் அந்த அரசியலின் மூலமாக பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு 1989ஆம் ஆண்டு எனது தந்தை சந்திரசேகரன் அவர்கள் எப்படி மலையக மக்கள் முன்னணி எனும் கட்சியை உருவாக்கினாரோ, தான் இருந்த ஒரு கட்சியை விட்டு விலகி மலையக மக்கள் முன்னணி எனும் கட்சியை உருவாக்கினாரோ, அதே போன்று மலையக மக்கள் முன்னணியிலிருந்து நான் விலகி புதியதொரு கட்சியை உருவாக்கினேன். அதுதான் புரட்சிகர மக்கள் சக்தி. ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல சந்திரசேகரன் மக்கள் முன்னணியாக இருந்து பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது.
கடந்த ஒரு 7 வருடமாக 3 அரசாங்கங்களை நாங்கள் பார்த்து விட்டோம். 2024 ஒரு அரசாங்கம் வந்தது. இதுதான் அரசாங்கம், இன்னும் 25 வருடங்களுக்கு இந்த அரசாங்கம் தான் நிலைக்க போகிறது என்று விமர்சித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இவர்கள் தான் இனி இலங்கையை ஆளப்போகிறார்கள் என்று நிறைய பேர் விமர்சித்திருந்தார்கள். ஆனால் 3 வருடத்தில் ஆட்சி கவிழ்ந்தது. இன்னும் ஒரு இடை அரசாங்கம் வந்தது. இந்த இடை அரசாங்க ஜனாதிபதி தான் இனி நாட்டை கொண்டு நடத்த போகிறார், இனி இவர்தான் 10 வருடங்களுக்கு இருக்க போகிறார் என்று சொன்னார்கள். அதுவும் கவிழ்ந்து இப்பொழுது இன்னும் ஒரு அலை காரணமாக இன்னும் ஒரு அரசாங்கம் நடந்து காலம் கடந்து கொண்டிருக்கிறது. நாம் இவ்வாறு குறிப்பிடும் போது எந்த அரசாங்கத்திற்கும் நாங்கள் புரட்சிகர மக்கள் சக்தி எதிரானவர்கள் அல்ல. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு அரசியலமைப்பின்படி நாங்கள் மக்களுக்கான சேவைகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் மட்டும்தான் எங்களுக்கு இருக்கிறது. எந்த ஒரு விருப்பு வெறுப்பிற்கு, தனி ஒருவரின் விருப்பு வெறுப்பிற்காக அரசியல் செய்பவர்கள் நாங்கள் அல்ல. ஒரு குறிப்பிட்ட குழுக்களின் தேவைகளுக்காக அரசியல் செய்பவர்கள் நாங்கள் அல்ல. ஏனென்றால் எமது மக்களோடு மக்களாக நாங்கள் களத்தில் நிற்கிறோம். பாராளுமன்ற உறுப்பினர்களாக பதவிகள் இருப்பவர்களும் சரி, பதவிகள் வைத்துக் கொண்டிருப்பவர்களும் சரி, அமைச்சு பதவிகளை வைத்து அரசாங்கத்தை அலங்கரிப்பவர்களும் மக்களோடு மக்களாக இருக்கிறார்களா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் இந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்காக இருக்கட்டும், எமது படிக்கும் பாடசாலை மாணவர்களுக்கான கல்வி வசதிகளை தந்து உதவுகிறோம். கல்விக்கு கரம் கொடுப்போம் என்ற திட்டத்தினூடாக அதனை செய்து வருகிறோம். அதே போன்று இப்பொழுது அண்மையில் நடந்த டித்வா புயலின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களால் இயன்ற உதவிகளை செய்து வருகிறோம். உதவி சிறிதுதான் இருந்தாலும் எத்தனையோ பதவிகளை வைத்துக் கொண்டு உதவிகள் செய்யாமல் இருக்கும் போது எங்களால் முடிந்த உதவிகளை செய்வது பெரிதாக தான் மக்கள் பார்க்கிறார்கள். எமது மக்களுக்காக, எமது சமூகத்தின் வளர்ச்சிக்காக நாம் வகுத்திருக்கும் திட்டங்களையும் உரிமைசார் விடயங்களையும் மேற்கொள்வதற்கு தேவையான அனைத்து வேலை திட்டங்களையும் நாம் எமது கட்சியின் மூலமாக மேற்கொள்வோம். இதற்காக நாம் அனைவரையும் ஒன்று சேர்ந்து ஒன்று திரட்டி அவசியமான அனைத்து வேலை திட்டங்களையும் மேற்கொள்வோம் என்பதனையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எங்களுடைய அரசியல் கொள்கைகளாக காணி உரிமை, அதே போன்று ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை நிலையை எமது மக்களுக்கு வழங்குதல், கல்வி அபிவிருத்தி, தோட்ட தொழிலாளர்களுக்கான உரிமைகளை பேசுதல், அதே போன்று சுகாதார மேம்பாடு எமது பிரதான கொள்கையாக, பிரதான நோக்கமாக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான ஒரு தனித்துவமான சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம். எனது தந்தை அமரர் சந்திரசேகரன் அவர்களுடைய கட்சியை சதியினால் கைப்பற்றி இருக்கலாம், ஆனால் மக்களுக்கான சேவைகளை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு மதியினால் நாங்கள் புரட்சிகர மக்கள் சக்தியை உருவாக்கி இருக்கிறோம். நன்றி. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.